1954 மிசிசிப்பி நகரில் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தவர் தான் ரூபி ரூபி பிரிட்ஜஸ். ரூபி பிரிட்ஜஸ் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சுட்டிப்பன், நல்ல படிப்பாளி. இவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாய கூலி, அறுவடை செய்யறவரு. அன்னைக்கு வேலை நடந்தா மட்டும்தான் கூலி, இல்லைன்னா பட்டினி தான். ஸோ இப்படிப்பட்ட குடும்பம். அம்மா வந்து வீட்டு வேலை செய்யறாங்க. ஸ்டேஜ்ல வந்து குடும்பத்துல வந்து வறுமை காரணமா வந்து 1957 வந்து என்னன்னா நியூ ஆர்லைன்ஸ்க்கு குடிபெயர்றாங்க குடும்பத்தோட. வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால வந்து ஆப்பிரிக்கருக்கு தனி ஸ்கூல் இருக்கு, வெள்ளையர்களுக்கு தனி ஸ்கூல் இருக்கு, இப்படிதான் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கொண்டு வர்றாங்க. அந்த திட்டத்துக்கு வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. அது ஒரு கடுமையான எக்ஸாம். அந்த எக்ஸாம்ல வந்து தேர்ச்சி பெற்ற ஒரே பெண் வந்து பாத்தீங்கன்னா ரூபி தான். ஸோ அந்த சோதனை வந்து பாத்தீங்கன்னா NACCPன்னு சொல்லி 1960 நடந்துச்சு. நிறைய பேர் போட்டி எழுதினாங்க, யாருமே ஜெயிக்கல. ஒரு ஆப்பிரிக்க பெண் தான் வந்து ஜெயிச்சாங்க. அவங்க தான் ரூபி பிரிட்ஜஸ். 1960 முதல் நாள் ரூபி வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. அதாவது அமெரிக்கா ஆப்பிரிக்க ஸ்கூல், அதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கலான்ற ஸ்கூலுக்கு வந்து போறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள்லாம் வந்து பெற்றோர் வந்து என்னன்னா திரும்பி வந்து பையனை வந்து கூட்டிட்டு போறாங்க. பெரிய ஒரு போராட்டம் நடக்குது, படிக்க வைக்க கூடாது, தனி ஸ்கூல்ல தான் பண்ணணும். ஸோ இந்த போராட்டத்தெல்லாம் மீறி முதல் நாள் ஸ்கூல்ல அட்டன் பண்றாங்க. பாத்தீங்கன்னா யாருமே அங்க இல்ல. ஏன்னா அது ஃபுல்லா வந்து வெள்ளையின மக்கள் படிக்கிற ஸ்கூலு. இந்த ஒரு கருப்பின பெண் மட்டும்தான் போறதுனால யாருமே இல்லை. ஒரே ஒரு டீச்சர் வந்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த டீச்சரையும் புறக்கணிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இது வந்து டெய்லி வந்து ஒரு இதாகுது, பிரச்சனை ஆகுது, எதிர்ப்பு, போராட்டம், அச்சுறுத்தல். அவங்க அப்பா வந்து வேலை பார்க்குற இடத்துல இருந்து வெளியேற்றப்படுறாரு, அவங்க அம்மா வீட்டு வேலையில இருந்து வெளியேற்றப்படுறாரு, அவங்க பாட்டி, அவங்க தாத்தா வேலை பார்க்குற ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வந்து இந்த நிறவெறி காரணமா வந்து வெளியேற்றப்படுறாங்க. வேலை இல்லை, கடும் வறுமை. இருந்தாலும் இந்த பொண்ணு இங்கேதான் படிப்பேன்னு ஒரு பிடிவாதத்தோட படிக்க ஆரம்பிச்சிச்சு. முதல் நாள் வந்து பெரிய பிரச்சனை. இப்படியே போக ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்தே வந்து அதாவது ஒரு பாதுகாப்பு செக்யூரிட்டியும் கொடுத்துடுறாங்க. ஒரு 4-5 பேர் பாதுகாப்புக்கும் போறாங்க. ஸோ இப்படியே ஒரு ஸ்டேஜ் மாறுது. அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 2 அமெரிக்க சிறுவர்கள் உள்ள சேர்றாங்க. அப்படியே காலங்கள் மாற வந்து என்னன்னா முதல் விதையா வந்து ரூபி பிரிட்ஜஸ் வந்து இருந்தாங்க. சேர்ந்ததுனால பிற்காலத்துல வந்து பிரிவினை எல்லாமே வந்து சேர்ந்துச்சுன்னு தான் சொல்லணும். வெள்ளை மாணவர்கள், ஆப்பிரிக்க மாணவர்கள் வந்து என்னன்னா தனித்தனியா படிக்கிறது நிப்பாட்டி 2 பேரும் சேர்ந்து ஒரே இதுல படிக்கலான்ற ஒரு புது அமைப்பை கொண்டு வந்தாங்க. முக்கிய காரணம் வந்து ரூபி வந்து அந்த கடினமான தேர்வுல வந்து எக்ஸாம் வந்து ஜெயிச்சாங்க. அவங்க மட்டும்தான் ஜெயிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் முதல் அடி எடுத்து வச்சோன்னா அடுத்துன்னு வரிசையா வந்து எல்லாரும் அதுக்கடுத்த வருஷத்துல இருந்து எல்லாமே மாற ஆரம்பிச்சிச்சு. ரூபி வந்து பாத்தீங்கன்னா நியூ ஆர்லியன்ஸ்ல உள்ள பிரான்சிஸ் டி நிக்கோலஸ் பள்ளியில வந்து உயர்நிலை பள்ளியில வந்து பட்டம் பெற்றாங்க. அடுத்து வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து டிராவல் ஏஜென்டா வந்து அவங்க வந்து ஒரு முழு நேர பணி வந்து புரிஞ்சாங்க, வேலை செய்தாங்க. அப்புறம் 1991 ரூபி அவங்க வந்து என்னன்னா ஒரு அறக்கட்டளை நிறுவனாங்க. அதாவது பன்முகத்தன்மை, கல்வி, மத நல்லிணக்கத்தை பத்தி வலியுறுத்தி வந்து பாத்தீங்கன்னா அதை மேம்படுத்துறதுக்காக வந்து ரூபி பிரிட்ஜஸ் அறக்கட்டளை நிறுவனம் 1999 வந்து கொண்டு வர்றாங்க. 2011 ஜனாதிபதி குடிமக்கள் பதக்கம் வந்து ரூபிக்கு வந்து வழங்கப்பட்டது. இதை தவிர மேலும் சில விருதுகளையும் ரூபி வாங்கியிருக்காங்க. ரூபியை பத்தி வந்து புத்தகங்கள், ஆவணப்படங்கள்லாம் வந்திருக்கு. 1995 வந்து த ஸ்டோரி ஆஃப் ரூபி பிரிட்ஜஸ் சொல்லி ராபர்ட் கோல்ஸ் வந்து எழுதியிருக்காரு. அது வந்து ஒரு புத்தகமாக, ஒரு குழந்தைகள் புத்தகமாக வெளிவந்திருக்கு. ரூபி பிரிட்ஜஸை பத்தி வந்து பாத்தீங்கன்னா 1998 வந்து டிஸ்னி வந்து ஒரு தொலைக்காட்சி படமாவே கொண்டு வந்திருக்காங்க, குழந்தைகள் திரைப்படமாவே கொண்டு வந்திருக்காங்க.